இந்தியாவின் தொழில் நுழைவாயிலாக தமிழ்நாடு திகழ்வதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் பையனூரில் 515 கோடி ரூபாய் முதலீட்டில் கோத்ரேஜ் நிறுவனத்தின் ஆலை அமைக்கப்பட்டுள்ளது. 1000 பேருக்கு வேலை வாய்ப்பு அளிக்கும் வகையில் உருவான ஆலையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அப்போது பெண்கள், திருநங்கைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு பணி நியமன ஆணைகளையும் முதலமைச்சர் வழங்கினார். நிகழ்ச்சியில் உரையாற்றிய முதலமைச்சர் உலக நிறுவனங்களுக்கு தமிழ்நாடுதான் முகவரி என்ற நிலை ஏற்பட்டிருப்பதாக பெருமிதம் தெரிவித்தார். பொருளாதார வளர்ச்சி மட்டுமல்ல, அனைவரையும் உள்ளடக்கிய சமூக நிதியை உள்ளடக்கிய வளர்ச்சியின் தனித்தன்மை வாய்ந்தது. பெண்கள் முன்னேற்றம் மற்றும் சமத்துவம் போன்ற கொள்கைகளை அடித்தளமாக கொண்ட ஒட்டுமொத்த வளர்ச்சி என்பதால் தமிழ்நாடு மற்ற மாநிலங்களிலிருந்து தனிச்சு தெரியுதுன்னு உலகத்துக்கே தெரியும். நுகர்வோர் பொருட்கள் சந்தை தமிழ்நாட்டில் பெரிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் பட்சத்தில் பிரேமலதா விஜயகாந்திற்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்குவதாக எடப்பாடி பழனிசாமி கூறியிருப்பதாக தேமுதிக இளைஞரணி துணைச் செயலாளர் பாலமுருகன் தெரிவித்தார். அரியலூர் மாவட்டம் செந்துறையில் தேமுதிகவின் 25ஆம் ஆண்டு கொடிநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய தேமுதிக இளைஞரணி துணைச் செயலாளர் பாலமுருகன் அதிமுக மற்றும் தேமுதிக தொண்டர்கள் ஒற்றுமையுடன் இருப்பதாக கூறினார். அது இல்லாமல் 2006 கூட தான் கூட்டணி நாங்கள் இருப்போம். அந்த கூட்டணி வெற்றி பெறும் பட்சத்தில் முதலமைச்சர், துணை முதலமைச்சர் நம்ம கூட பகிர்ந்துக்கலாம் என்று இந்த அளவுக்கு பேசியிருக்காங்க. இந்த அளவுக்கு அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய முற்போக்கு தொண்டரும் நாங்கள் ஒத்துமையா இருக்கோம். பிரேமலதா விஜயகாந்த் இருக்கும் கூட்டணிதான் 2026 தேர்தலில் வெற்றி பெறும் என்றும் பாலமுருகன் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. மேலும் விஜயகாந்த் பாடலுக்கு பெண்கள் நடனமாடி உற்சாகமடைந்தனர். சேலம் மாவட்டம் ஏற்காடு அருகே 17 வயது சிறுமியை திருமணம் செய்த கூலி தொழிலாளியை போக்சோ சட்டத்தின் கீழ் காவலர்கள் கைது செய்தனர். ஏற்காடு அருகே உள்ள கரடியூரைச் சேர்ந்த 17 வயது சிறுமியை கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் 32 வயதான ராமர் என்பவருக்கு அவரது பெற்றோர்கள் கட்டாய திருமணம் செய்து வைத்துள்ளனர். இந்நிலையில் திருமணத்தை விரும்பாத சிறுமி ஏற்காடு காவல் நிலையம் சென்று தனக்கு கட்டாய திருமணம் செய்து வைத்துவிட்டதாகவும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் புகார் அளித்துள்ளார். சிறுமி அளித்த புகாரின் பேரில் விசாரணை நடத்திய ஏற்காடு காவல் நிலையத்தினர் அவரை திருமணம் செய்த ராமர் என்ற கூலி தொழிலாளியை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர். தமிழக அரசு பணியாளர்களுக்கு கட்டாயம் தமிழ் மொழி தெரிந்திருக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ளது. தேனியைச் சேர்ந்த ஜெயக்குமார் என்பவர் 2022ஆம் ஆண்டு தாக்கல் செய்த மனுவில் மின்சார உற்பத்தி கழகத்தில் இளநிலை உதவியாளராக தான் வேலை பார்த்து வந்ததாகவும் தமிழ் மொழி தெரியாத காரணத்தால் தன்னை பணியிலிருந்து நிறுத்தி வைத்ததாகவும் குறிப்பிட்டிருந்தார். மேலும் தன்னை மீண்டும் பணியில் சேர்க்க உத்தரவிட வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த தனி நீதிபதி மனுதாரரை மீண்டும் பணியில் சேர்க்க உத்தரவிட்டார். இந்நிலையில் தனி நீதிபதியின் உத்தரவை ரத்து செய்ய கோரி தமிழ்நாடு மின் உற்பத்தி கழகத்தின் சார்பில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், பூர்ணிமா அமர்வில் திங்கட்கிழமை விசாரணைக்கு வந்தது. அப்போது ஜெயக்குமார் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் மனுதாரர் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் படித்ததால் அவரால் தமிழ் மொழியை கற்க இயலவில்லை என்றார். அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதிபதிகள் தமிழக அரசு பணியில் ஒருவர் பணிபுரிய வேண்டும் என்றால் அவருக்கு கண்டிப்பாக தமிழ் மொழி பேசவும் எழுதவும் தெரிந்திருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டனர். தமிழக அரசு பணியாளருக்கு தமிழ் தெரியாது என்றால் அவர் எப்படி அன்றாட பணிகளை மேற்கொள்ள முடியும் என்றும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். குறிப்பிட்ட கால அளவிற்குள் மாநில அரசு சார்பில் நடத்தப்படும் மொழித் தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என்று அறிவுறுத்திய நீதிபதிகள் மாநில அரசின் அலுவலக மொழி தெரியவில்லை எனில் பொதுப்பணிக்கு ஏன் வருகிறீர்கள் என்றும் கேள்வி எழுப்பினார். இதனைத் தொடர்ந்து வழக்கு விசாரணையை இறுதி வாதங்களுக்காக ஒத்திவைத்தனர். கரூர் அருகே கல்லூரிக்கு நடந்து சென்ற மாணவியை சக மாணவிகள் முன்னிலையில் அடையாளம் தெரியாத நபர்கள் கடத்தி சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கரூர் மாவட்டம் ஈச்சநத்தம் பகுதியைச் சேர்ந்த மாணவி ஒருவர் பேருந்தில் இருந்து இறங்கி கல்லூரிக்கு நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது ராயனூரை அடுத்த பொன்னகர் பேருந்து நிறுத்தம் அருகே சக மாணவிகளுடன் சென்றபோது ஆமினி வேனில் அடையாளம் தெரியாத நபர்கள் பின்தொடர்ந்ததாக கூறப்படுகிறது. திடீரென்று வேகமாக வந்தவர்கள் நடு ரோட்டில் மாணவியை கடத்தி சென்றதாக தெரிகிறது. இது தொடர்பாக தான்தோன்றிமலை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். கடத்தப்பட்ட மாணவியை பக்கத்து ஊரைச் சேர்ந்த ஒருவர் ஒருதலையாக காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. காதல் விவகாரத்தில் மாணவி கடத்தப்பட்டாரா அல்லது வேறு காரணமா என்ற கோணத்தில் விசாரணை நடைபெறுகிறது.
உடல் எடையை குறைக்க யூடியூப் பார்த்து டயட் இருந்த கேரளாவைச் சேர்ந்த 18 வயது இளம்பெண் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கண்ணூர் மாவட்டம் கூத்துப்பரம்பாவைச் சேர்ந்த 1ஆம் ஆண்டு கல்லூரி மாணவியான ஸ்ரீநந்தா தனது உடல் எடை மீது அதீத அக்கறை கொண்டு ஆன்லைனில் டயட் தொடர்பான வீடியோக்களை பார்த்து வந்தார். அதன் அடிப்படையில் கடந்த 6 மாதங்களாக உணவு எதுவும் எடுத்துக் கொள்ளாமல் வெறும் நீர், காய்கறிகள் மற்றும் பழங்கள் மட்டுமே சாப்பிட்டு வந்ததாக தெரிகிறது. மேலும் யூடியூப் வீடியோக்களை பார்த்து கடுமையான உடற்பயிற்சிகளை செய்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு உடல் நலம் பாதிக்கப்பட்டு கோழிக்கோடு அரசு மருத்துவமனையில் இளம்பெண் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் முறையாக உணவெடுத்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தியுள்ளனர். இருப்பினும் தொடர்ந்து டயட் இருந்த நிலையில் 24 கிலோ எடையுடன் இரத்த சர்க்கரை அளவு குறைந்து குடல் சுருங்கியபடி படுத்த படுக்கையுடன் தலச்சேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். செயற்கை சுவாச கருவி பொருத்தப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனளிக்காமல் ஸ்ரீநந்தா உயிரிழந்தார். இந்நிலையில் உயிரிழந்த இளம்பெண் அனோரெக்சியா நெர்வோசா எனப்படும் பசியற்ற தன்மை கொண்ட உளநோயால் பாதிக்கப்பட்டிருந்ததாகவும் கொரோனா பரவலுக்கு பிறகு உடல் எடை மீது அதீத அக்கறை கொண்டவர்கள் இத்தகைய மனநோய்க்கு ஆளாவதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். சென்னையை அடுத்த தாம்பரம் அருகே அடுக்குமாடி குடியிருப்பின் மாடி பகுதியில் இருந்து குழந்தை கீழே தவறி விழுந்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தாம்பரத்தை அடுத்த மணிமங்கலத்தில் அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வரும் பாலகுமாரன் என்பவரின் மனைவி வித்யா துணிகளை காய வைப்பதற்காக தனது 2.5 வயது பெண் குழந்தை ஆருத்ராவுடன் 4வது மாடிக்கு சென்றுள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக மாடி படிக்கட்டின் பக்கவாட்டு கம்பி வழியே குழந்தை ஆருத்ரா தவறி கீழே விழுந்துள்ளது. இதில் படுகாயமடைந்த குழந்தையை அக்கம்பக்கத்தினர் மீட்டு முடிச்சூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதித்தனர். இதையடுத்து மேல் சிகிச்சைக்காக குரோம்பேட்டை ரேலா தனியார் மருத்துவமனையில் குழந்தை ஆருத்ரா அனுமதிக்கப்பட்டு அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் சிகிச்சை பலனின்றி குழந்தை ஆருத்ரா பரிதாபமாக உயிரிழந்தது. இந்த சம்பவம் குறித்து மணிமங்கலம் காவல் நிலையத்தினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். குடும்ப விழாவில் கலந்து கொள்ளாவிட்டாலும் தொண்டர்கள் வீட்டு விசேஷங்களில் கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும் என விஜயகாந்த் கூறியதாக குன்னூரில் நடைபெற்ற தேமுதிக நிர்வாகி திருமண விழாவில் விஜயபிரபாகர் தெரிவித்தார். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் நடந்த தேமுதிக நிர்வாகி திருமண விழாவில் விஜயகாந்தின் மகன் விஜயபிரபாகர் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், ஆங்கிலம் என்பது நாம் அணியும் கண்ணாடி போன்றது என்றும் தாய்மொழி தமிழ் நமது கண் போன்றது என்றும் கூறினார். இங்க நமக்கு வேலை வாய்ப்பு இல்லாதப்போ நீங்க அடுத்த மாநிலத்தில் தான் நீங்க போய் வேலை வாய்ப்பு தேடணும். நம்ம இங்க உணவு பூர்வமா இங்க தமிழ் பேசினா அங்க பந்திப்பூர் பக்கம் இறங்கினா அவன் உணவு பூர்வமா கன்னடம் பேசுவான். இங்க பந்தலூர் பக்கம் இறங்கி அவன் உணவு பூர்வம் மலையாளம் பேசுவான். அப்ப நம்ம வாழ்க்கை என்ன ஆகிறது? தேவைக்காக இந்தி என்ன, எந்த மொழியையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விஜயபிரபாகர் கூறினார். வட்டிக்கு கடன் கேட்ட இளம்பெண்ணிடம் அத்துமீறிய இந்த ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் கைது செய்யப்பட்டார். தஞ்சாவூரில் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் ஆரோக்கியசாமி என்பவர் வட்டிக்கு கடன் கொடுக்கும் தொழிலில் ஈடுபட்டு வருகிறார். இவரிடம் இளம்பெண் ஒருவர் குடும்ப கஷ்டத்திற்காக 15,000 ரூபாய் கடன் கேட்டுள்ளார். பணம் தருவதாக போனில் கூறிய ஆரோக்கியசாமி அதற்கு ஈடாக தனக்கு ஒரு உதவி வேண்டும் என கோரியுள்ளார். அவரது பேச்சு அத்துமீறி இருந்ததால் சுதாரித்துக் கொண்ட இளம்பெண் அவர் வீட்டிற்கு வரும்போது தனது செல்போனில் வீடியோ ரெக்கார்ட் செய்துள்ளார். அப்போது அத்துமீறி நடந்து கொண்ட ஆரோக்கியசாமியை இளம்பெண் வெளியே விரட்டியுள்ளார். மேலும் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட ஆரோக்கியசாமி மீது இளம்பெண் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன், பின்னாடியே அப்படியே என்னைய தப்பா நடந்தாரு. இந்த ஆளு திரும்பவும் நம்மள்ட்ட தப்பா தான் நடப்பான், யாரும் இல்ல பக்கத்துல அப்படின்னுட்டு உடனே வீடியோ எடுத்து ரெக்கார்டிங் பண்ணி வச்சுட்டேன் நான். புகாரின் அடிப்படையில் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் ஆரோக்கியசாமியை காவல்துறையினர் கைது செய்தனர். பெண்களுக்கு மட்டுமே கடன் கொடுக்கும் ஆரோக்கியசாமி பலருக்கு பாலியல் தொல்லை அளித்ததாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோவில் தெப்போற்சவத்தில் உற்சவர் மலையப்ப சுவாமி ருக்குமணி தேவியுடன் பக்தர்களுக்கு அருள் பாலித்த காட்சிகள் தான் இவை. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் தெப்போற்சவ விழா விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இதன் 2வது நாளான நேற்று உற்சவர் மலையப்ப சுவாமி ருக்குமணி தேவியுடன் தெப்பக்குளத்தில் எழுந்தருளினார். சுவாமிகளுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டது. தொடர்ந்து திருக்குளத்தில் 3 சுற்றுக்களாக சுவாமிகள் வலம் வந்தனர்.
தெப்பக்குளத்தின் 4 புறங்களிலும் பக்தர்கள் திரண்டு பக்தி கோஷம் எழுப்பி சாமி தரிசனம் செய்தனர். தான் தற்கொலைக்கு முயற்சிக்கவில்லை என்றும் தனக்கு கணவர் உறுதுணையாக இருந்து வருவதாகவும் பின்னணி பாடகி கல்பனா விளக்கமளித்துள்ளார். அண்மையில் ஐதராபாத்தில் உள்ள தனது வீட்டில் சுயநினைவற்ற நிலையில் பின்னணி பாடகி கல்பனா மீட்கப்பட்டார். கணவருடனான பிரச்சினை காரணமாக பாடகி கல்பனா தற்கொலைக்கு முயன்றதாக கூறப்பட்ட நிலையில் அது உண்மையில்லை என அவர் வீடியோ வெளியிட்டிருந்தார். இந்நிலையில் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தான் தற்கொலைக்கு முயலவில்லை என்றும் மகாசிவராத்திரி வரை பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் நிகழ்ச்சிகளில் பங்கேற்றதாகவும் தெரிவித்தார். தனக்கும் கணவருக்கும் பிரச்சினை என கூறி வரும் நிலையில் அதுபோன்று இருவருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். தன் கணவர்தான் காவல்துறையினர் மற்றும் மருத்துவரை அழைத்து வரச் செய்து தன்னை காப்பாற்றியதாக கல்பனா கூறினார். எனக்கு ஒரு வாழ்க்கையிலேயே நடந்த ஒரே ஒரு நன்மைன்னு உண்மையா நான் சொல்லணும்னா அதுக்கு இந்த மாதிரி ஒரு மனுஷன் எனக்கு புருஷனா கிடைச்சதுதான். என் கணவர் பிரசாத் பிரபாகர் மாதிரி ஐ விஷ் நாளைக்கு நிறைய பெண்களுக்கு அந்த மாதிரி ஒரு புருஷன் கிடைச்சா ஒவ்வொருத்தரோட வாழ்க்கை எவ்வளவு நல்லா இருக்கும். தனது கணவரின் உறுதுணையாலேயே தன்னால் அனைத்தும் சாதிக்க முடிந்ததாகவும் உடல்நிலை மற்றும் மன அழுத்தம் காரணமாக மாத்திரைகள் எடுத்துக் கொண்டதாகவும் தான் தற்கொலைக்கு முயலவில்லை என்றும் அவர் விளக்கம் அளித்தார். அனைவரும் தவறாக பேசுவதாகவும் பிரபலம் என்றால் சேற்றை வாரி அடிப்பது நியாயமா என பாடகி கல்பனா கேள்வி எழுப்பினார். சாம்பியன்ஸ் கோப்பையை வென்று நாடு திரும்பிய இந்திய கிரிக்கெட் அணி வீரர்களுக்கு விமான நிலையங்களில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. துபாயில் நேற்று முன்தினம் நடைபெற்ற சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டியில் நியூசிலாந்தை வீழ்த்தி இந்திய அணி சாம்பியன் பட்டத்தை வென்றது. இந்நிலையில் துபாயிலிருந்து நாடு திரும்பிய இந்திய வீரர்களுக்கு விமான நிலையங்களில் ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். குறிப்பாக இந்திய கிரிக்கெட் அணி வீரர்கள் ரவீந்திர ஜடேஜா மற்றும் வருண் சக்கரவர்த்தி சென்னை விமான நிலையம் வந்தடைந்தனர். மும்பை விமான நிலையத்தில் ஹர்திக் பாண்டியா மற்றும் ஸ்ரேயஸ் ஐயருடன் ரசிகர்கள் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். இந்திய கிரிக்கெட் அணியின் பயிற்சியாளர் கௌதம் கம்பீருக்கு டெல்லி விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. நாகை, திருவாரூர், சீர்காழி உள்ளிட்ட பகுதிகளில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய தொடங்கியுள்ளது. இது குறித்த விவரங்களை செய்தியாளர் வழங்க கேட்கலாம். பாலமுத்துமணி, அங்கு மழை நிலவரம் எப்படி உள்ளது? விவரங்களை பதிவு பண்ணலாம். மோனிஷா, நாகை மாவட்டம் மட்டுமின்றி கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள்ல இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்தது. அதன் அடிப்படையில் நேற்று இரவு முதலே டெல்டா மாவட்டங்கள்ல, குறிப்பா நாகை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள்ல கனமழை என்பது பெய்து வருகிறது. குறிப்பாக இன்று அதிகாலை முதல் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை என்பது கொட்டி தீர்த்து வருகிறது. திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்த திருவாரூர் மாவட்டம், அதே போல மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு உட்பட்ட சீர்காழி, அதே போல நாகம் மாவட்டம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை என்பது பெய்து வருகிறது. இந்த கனமழை காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதாக பொதுமக்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார்கள். குறிப்பாக கோடை வெயில் துவங்கியதற்கு முன்பாக இருந்து இந்த வெயில் தாக்கம் அதிகமாக உள்ள சூழலில் இந்த மழை என்பது ஒரு குளிர்ச்சி தரும் இதமான சூழலில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது தவிர தூத்துக்குடி மாவட்டத்தில் மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் தற்போது இந்த மழை காரணமாக மீன்பிடி தொழில் வெகுவாக முடங்கியுள்ளது என்று கூறலாம். அது மட்டும் இல்லாமல் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கீழ்வேலூர், இட்டச்சேரி, திருமருகல், திருப்புவலை, வலிவலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை என்பது கிட்டத்தட்ட 30 நிமிடங்களுக்கு மேலாக தொடர்ச்சியாக நீடித்து வருகிறது. மோனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி பாலமுத்துமணி. தொடர்ந்து 1 நிமிட செய்திகளை பார்க்கலாம். நிமோனியா பாதிப்பால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள போப் பிரான்சிஸ் அபாய கட்டத்தை கடந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். கத்தோலிக்க கிறிஸ்தவ தலைவரான போப் பிரான்சிஸ் சுவாச கோளாறால் பாதிக்கப்பட்டு கடந்த மாதம் 14ஆம் தேதி ரோமில் உள்ள ஜிமிலியா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். 88 வயதான போப்பின் உடல்நிலை தொடர்ந்து ஏற்ற இறக்கமாக இருந்து வந்த நிலையில் தொடர் கண்காணிப்பில் வைக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் போப் பிரான்சிஸ் அபாய கட்டத்தை கடந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். அவருக்கு செலுத்தக்கூடிய மருந்துகள் சரியாக வேலை செய்து வருவதாக கூறியுள்ள மருத்துவர்கள் போப் இன்னும் சில நாட்கள் மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெறுவார் என்று குறிப்பிட்டுள்ளனர். இதனிடையே நேற்று முன்தினம் வாட்டிக்கனில் கிறிஸ்தவர்களின் தவக்கால பிரார்த்தனையை போப் பிரான்சிஸ் காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார். இந்நிலையில் கத்தோலிக்க தலைவராக போப் பிரான்சிஸ் பதவியேற்றதன் 12ஆம் ஆண்டு விழா நாளை மறுதினம் நடைபெறவுள்ள நிலையில் முதன்முறையாக நேரடியாக அவர் பங்கேற்க முடியாத சூழல் ஏற்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.
பிரபல சமூக வலைதளமான எக்ஸ் சைபர் தாக்குதலுக்கு உள்ளாகி இருப்பதாக அதன் உரிமையாளர் எலான் மஸ்க் ஒப்புக்கொண்டுள்ளார். அரசியல் கட்சி தலைவர்கள் முதல் பல்துறை பிரபலங்கள் வரை ஏராளமானோர் பயன்படுத்தும் எக்ஸ் சமூக வலைதளம் உலகம் முழுவதும் நேற்று 5 முறை முடங்கியதாக கூறப்படுகிறது. எக்ஸ் பக்கத்தில் பதிவுகளை இடுவதில் சிரமம் நீடிப்பதாக சுமார் 40,000 பேர் புகார் அளித்திருந்தனர். இந்நிலையில் எக்ஸ் சமூக வலைதளம் மிகப்பெரிய சைபர் தாக்குதலுக்கு உள்ளாகி இருப்பதாக அதன் உரிமையாளர் எலான் மஸ்க் ஒப்புக்கொண்டுள்ளார். இதனை தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், நாள்தோறும் தங்கள் வலைதளம் சைபர் தாக்குதலுக்கு ஆளாவதாகவும் தற்போது மிகப்பெரிய கும்பல் அல்லது ஒரு நாடே இத்தாக்குதலுக்கு பின்னால் இருக்கலாம் என்றும் எலான் மஸ்க் குற்றம் சாட்டியுள்ளார். அண்மையில் டெஸ்லா நிறுவன ஆலையில் துப்பாக்கிச் சூடு நடந்த நிலையில் அவரது எக்ஸ் சமூக வலைதளம் தற்போது சைபர் தாக்குதலுக்கு ஆளாகி இருப்பது குறிப்பிடத்தக்கது.